பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ தெளிவாக 1 பேதுரு 1:18-19 இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பேதுரு அப்போஸ்தலர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ நியாய தீர்ப்பின் பாதையிலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலேயே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நியாய தீர்ப்பின் பாதையிலிருந்து ரட்சிப்பு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலேயே என்பதனையும், அதில் மேலுள்ள விசுவாசமே விடுதலையை கொடுக்கிறது என்பதனையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த இரத்தத்தை நாம் காணும் போது நான் உங்களை கடந்து போவேன் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சொற்களாக அமைந்திருக்கிறது. நம்முடைய சபையை கண்டல்ல, சபையினுடைய கட்டிடத்தை கண்டல்ல, நம்முடைய கிரியைகளை கண்டல்ல, நாம் சார்ந்திருக்கும் மார்க்கத்தை கண்டல்ல, நம்முடைய போதகரை கண்டல்ல, வேறு எதுவாக இருந்தால் என்ன, அந்த இரத்தத்தை காணும் போதே உங்களை விட்டு கடந்து போவேன் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமாக இருக்க வேணும். அந்த இரத்தத்தை காணும் போதே உங்களை விட்டு கடந்து போவேன் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ வீடு அழகாக இருக்க வேண்டியது முக்கியமல்ல, விலை மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல, அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல, அல்லது மோசமான அமைப்புள்ள வீடாக இருக்குதோ என்பது முக்கியமல்ல. இவை எதுவும் தராதரமாக கணிக்கப்பட மாட்டாது. வீட்டு வாசலில் இரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டியதே தேவனுடைய நிபந்தனையாக இருக்கிறது.